அவர் நிலைப்பாடு அவரை போய் கேட்கணுங்க. இந்த மாதிரி பத்திரிகையாளர் வந்து இவ்வளவு பேர்ல மைக்க வச்சு விஜய் நிக்க வச்சு கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்கக்கூடாது. நான் அவருக்கு டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் பாஸ். அவரை கொண்டு நிக்க வச்சு பேச சொல்லுங்க. கண்டிப்பா வேணுங்க. அரசியல் பற்று இருக்கணும். டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. மாணவர்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே. கட்சி புதுசு ஆரம்பிக்கிறது தப்பு கிடையாது. என்ன அவங்க கொள்கை என்ன கருத்துன்னு சொல்றது ரொம்ப முக்கியம். நடிகர் விஜய்க்கு நீங்க சொல்ல வேண்டிய அறிவுரை என்ன? நான் அறிவுரை சொல்ல முடியாது பாஸ். அவர் வந்து வளர்ந்த நடிகர். அவருக்கு நான் என்ன அறிவுரை சொல்றது? அரசியல்வாதியா நீங்க அவருக்கு சொல்ல அரசியல்வாதி அவர் அரசியல்வாதியை நான் இன்னும் ஏத்துக்கலையே. ஃபீல்டுக்கு வந்திருக்காரு. இனிமே அவர் கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, வாட் இஸ் கோயிங் டு டு இதெல்லாம் கேட்டால் பெரிய பிரஸ் மீட் தரணும் பாஸ். சாதாரண விஷயம் கிடையாது. சொன்னது நிறைய விஷயம் சொல்றாரு. அதை பற்றி நான் சொன்ன விலாவரியாக உங்களை இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பேசணும். அவ்வளோ கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் உருவாக்கும், எல்லாருக்கும் வீடு கட்டுற வசதியை உருவாக்குன்னு சொல்றாரு. எப்படி நான் கேட்குறேன், தமிழகம் வந்து 10 லட்சம் கோடி கடனில் வந்து மீண்டு எப்படி வருவாங்க? அவாய் கோயிங் டு சீ டு தட் 10 lakh crore வந்து அழிக்க போறாங்கன்னு முதல்ல சொல்லுங்க. கெட் சம் பாலிசிஸ், டோன்ட் டாக் அபவுட் பீப்பிள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.